வந்து எப்படி இன்வாய்ஸ் வந்து கேன்சல் பண்றது பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்காக பிஓஎஸ்குள்ள போயிட்டு, வியூ ஆர்டர்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இதில ஆர்டர் கம்ப்ளீட் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, எந்த ஆர்டரோட ஐடி எந்த ஆர்டருடைய இன்வாய்ஸ் கேன்சல் பண்ண போறோமோ, அந்த ஆர்டரோட ஐடிய வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ண ஐடிய இந்த ஆர்டர்ஸ்ன்னு செகண்ட்ல இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, இதில 3 ஆப்ஷனா ஆர்டர் ஆர் இன்வாய்ஸ் கேன்சல்னு இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஆர்டர் ஐடிய வந்து டச் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பேஸ்ட் பண்ண போறது ஆர்டர் ஐடி. ஸோ இந்த ஆர்டர் ஐடி கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர்டர் ஐடிய. பேஸ்ட் பண்ணதுமே கீழ வந்து ஷோ ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணதுமே ஆர்டர் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ அ இப்போ இது காட்டுதுல, இந்த இடத்துல ஆக்ஷன்னு இருக்கு. இதுல வந்து நம்ம வியூ குடுத்துக்கலாம். வியூ குடுத்ததுமே மேல வந்து இன்வாய்ஸ் நம்பர் காட்டும். இத வந்து காப்பி பண்ணிட்டு, அகைன் நம்ம ஆர்டர்ஸ்குள்ள வரா மாரி இருக்கும். ஓகே. இப்ப பேஸ்ட் பண்ண போறது இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் இருக்க இன்வாய்ஸ் நம்பர் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் நம்பர. இப்போ ஆக்ஷன்ல வந்து கேன்சல் காட்டுது. இது வந்து எதுக்காகன்னா, இன்வாய்ஸ் கேன்சல் பண்றதுக்காக. ஸோ இந்த இன்வாய்ஸ வந்து கேன்சல் பண்ணிட்டு, இங்க வந்து எந்த ப்ராடக்ட்டோட இன்வாய்ஸ் கேன்சல் பண்றதுன்னு கேட்குது. நம்ம அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இங்க கன்ஃபர்ம் குடுத்துக்கலாம். கன்ஃபர்ம் குடுத்ததுமே ப்ராடக்ட்டோடைய சீரியல் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல சீரியல் நம்பர் குடுத்துட்டு, ரீசன் ஃபார் கேன்சலேஷன் என்ன ரீசனால இந்த ப்ராடக்ட்ட நம்ம கேன்சல் பண்ண போறோமோ, அந்த ரீசன் வந்து குடுக்கணும். இன்கரெக்ட் ஐட்டம்னா, இன்கரெக்ட் ஐட்டம் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல டேமேஜ் பாக்ஸ்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல இதுல இது எதுவுமே இல்ல. இது டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு டிஃபரெண்ட்டான ஒரு இஷ்யூன்னா, இங்க அதர்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல அந்த ரீசன் வந்து டைப் பண்ணணும். நான் இன்கரெக்ட் ஐட்டம் குடுத்துட்டு, இப்ப கன்ஃபர்ம் கேன்சலேஷன் குடுத்துக்கிறேன். செலக்ட் ஐட்டம் குடுத்துட்டு இப்போ செலக்ட் ஐட்டம் குடுத்ததுமே, இப்போ ஒரு ஓடிபி வரும். அந்த ஆர்டருடைய நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நம்பர் அந்த ஆர்டருக்கு. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி குடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வெரிஃபை ஆனதுமே ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ரெசிப்ட்ன்னு இருக்குல்ல. இது இந்த கேன்சல் ரெசிப்ட் வந்து டிஜிட்டல் பில்லா கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எது வழியா எஸ்எம்எஸ்ஸா, இமெயிலா, இல்ல வாட்ஸ்அப்பா அப்படின்ட்டு இந்த 3 ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம்னா, அந்த ரெசிப்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இந்த பக்கத்துல இருக்கிறது அந்த கிரெடிட் நோட் காப்பி அத கிளிக் பண்ணிட்டு நம்ம பிரிண்டர் செலக்ட் பண்ணா, இந்த பில் வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ண இன்வாய்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணணும்னா, இங்க கோ பேமெண்ட் குடுத்துட்டு, ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரீஃபண்ட் பண்றது அப்படின்னு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ரீஃபண்ட் குடுத்துக்கலாம் கீழ. ஓகே. ரீஃபண்ட் ஆனதுமே, இங்க பேமெண்ட் கம்ப்ளீட்டட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணா இந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. இந்த ப்ரிவ்யூ பில் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா, நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துட்டு, இந்த இன்வாய்ஸ் வந்து ஓவர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.